ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் தாங்க எம்ஜே. நேற்று நாம் ஏற்கனவே இந்த பார்ட் 1 இந்த சோலர் லிங்க் எரேஸ், அதாவது இந்த கொரியன் ஸ்ட்ரீமில் என்னென்ன விஷயங்களை காட்டினாங்கன்னு பார்ட் 1 வீடியோவில் சில விஷயங்களை பார்த்துருப்போம். இந்த வீடியோவில் பார்ட் 2 விட்டு போன இன்னும் சில பல அப்டேட்ஸை பற்றி இன்றைக்கி நம்ம பார்த்துடலாம். அந்த அப்டேட்டில் வரிசையில் இப்போதைக்கு எ நியூ இடன் ஸ்டோரி சாப்டர் வில் பி ட்ராப்பிங் இன் த நெக்ஸ்ட் அப்டேட் வித் நியூ பாஸ். அதுக்கப்புறம் ஒரு கட் சீன்ஸை நம்மகிட்ட காட்டியிருக்காங்க. இதில் மோனோர்காப் ஸ்டீல்னு சொல்லப்படுற வேல்டயர்னு நான் நினைக்கிறேன். அதாவது ஒரு ஆட்டு தலையில் இருக்கிற ஒரு மான்ஸ்டர் தான் இதில் பாஸ் மான்ஸ்டராக வர போகிறான். இப்போ வரப்போகிற ஒரு இடன் ஸ்டோரியில் ஏற்கனவே இடன் ஸ்டோரியில் மோனார்காப்பா, டிரான்ஸ்பிரிகேஷன், யோக்மன், அதுக்கப்புறம் இன்னும் ஈகாஸு நிறைய பேர்லாம் வந்திருந்தாங்க. ஏன் ஆர்கிடெக்ட் தான் போன வாட்டி வந்தாப்புல. இந்த வாட்டி ஒரு இடன் ஸ்டோரி சாப்டரில் இந்த வேல்டயர்னு சொல்லப்படுற ஒரு பாஸ் வர போகிறாப்புல. அவரோட கட் சீன்ஸை நம்மக்கிட்ட காட்டியிருக்காங்க. அந்த வீடியோவை நான் உங்களுக்கு காட்டுறேன். மறக்காமல் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளோட சங்கில் லவான், ஹீரோ ஆஃப் த பாஸ்ட்னு சொல்லப்படுற அவருக்குன்னு ஒரு காஸ்டியூம் நம்மக்கிட்ட காட்டியிருக்காங்க. அந்த காஸ்டியூம் பார்க்குறதுக்கு சூப்பராக வந்திருக்கு. அதில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சங்கிலவன் பார்க்குறதுக்கு சின்ன பையன் மாதிரி இருக்காப்புல. மேக்ஸிமம் நம்மளோட சங்ஜினோட வயசு மாதிரி இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. அது நல்லா இருக்குது அவரோட காஸ்டியூம். ஓகே, அதை அந்த ஃபோட்டோ நான் உங்கள்கிட்ட காட்டுறேன். அதுக்கப்புறம் இங்கே காட்டுறேன். The Demon King Longsword will be the next weapon to get a costume. ஏற்கனவே Demon King டக்கர் ஒரு இதுக்கு ஒரு காஸ்டியூம் மாதிரி ஒன்று இருக்கும். அதாவது ஸ்கின்னு சொல்லுவாங்க. அதே வரிசையில் இப்போதைக்கு டீமன் கிங்கோட லாங் ஸ்வார்டு, அதாவது நம்ம இக்ரிஸு, நம்ம பரானுக்கிட்ட ஒரு லாங் ஸ்வார்டு இருக்கும். அதுதான் நம்ம சங்ஜுனுக்கிட்ட இப்போ இருக்குது. அந்த ஸ்வாடுக்குன்னு இப்போதைக்கு ஒரு ஸ்கின்னு தர போகிறாங்க. இருங்க காட்டுறேன். இதுதான் டீமன் கிங்கோட லாங் ஸ்வாடு. இப்போ இந்த ஸ்வாடுக்கு, அதாவது இந்த வாளுக்கு இப்போதைக்கு ரெட் கலரில் ஒரு ஸ்கின் கொடுத்துருக்காங்க. இதுவும் பவர் ஆஃப் டெக்ஸ்டர்ஷன் ஆடு மூடு ப்ளே பண்ணி தான் அன்லாக் பண்ண முடியுன்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. பட் கன்ஃபார்மான இது அப்டேட் வரும்போது தான் நமக்கு தெரியும். இதோட ஃபைட் இந்த ஸ்வாடை யூஸ் பண்ணி ஃபைட் பண்ணும்போது இது எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இங்கேயே கொடுத்துருக்காங்களா, வெப்பன் க்ரோத் ரீசெட். இது ஒரு விஷயம். இருங்க காட்டுறேன். ஓகே, ஸ்கில்ஸில் காட்டுற மாதிரிங்க. ஒரே நிமிஷம். இப்போ இதோட அட்டாக் பார்த்தீங்கன்னா மின்னல் கலரில் வருதா, ப்ளூ கலரில் வருதா. இப்போ கொடுக்க போகிற ஸ்கின்னில் ரெட் கலரில் வரும். டேமேஜ் அதே டேமேஜ் தான் இருக்கும். பட் ஸ்கின்னோட கலர் மாறதுனால ரெட் கலரில் வரும். அட்டாக்ஸும் சில இதெல்லாம் காட்டியிருக்காங்க. அதுவும் நல்லாயிருக்கு. அது சூப்பராக வந்திருக்கு. நான் உங்கள்கிட்ட அந்த வீடியோ காட்டுறேன். ஓகே, அதுக்கப்புறம் ஏற்கனவே நாம் சொல்லியிருந்தோம் ஸ்டோரி கொஞ்சம் எக்ஸ்பென்ஷன் பண்ணுறாங்கன்னு. அதே மாதிரியே இப்போதைக்கு ஆடு ஸ்டோரி மூடும் எக்ஸ்பென்ஷன் பண்ணி நீட்டிக்க போகிறாங்க. எப்பயுமே இது எப்பயுமே நார்மலாக நடக்கிற ஒரு அப்டேட்டான விஷயந்தான். இதை நான் உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் சோமோர் டிக்கெட்ஸ் அண்டு புல்ஸ் பார் கஸ்டம் ட்ராவ் பேனரா இருங்கோ, இதுலேயே போட்டிருக்கு. எக்ஸ்பர்ட்டு, ஆடு, நார்மல் இப்படின்னு சில பல விஷயங்கள் இந்த ஆடு சாப்டர் எக்ஸ்பென்ஸில் கொடுத்துருக்காங்க. இதில் நமக்கு நிறையா கஸ்டம் ட்ராவ் டோக்கன்ஸ் அந்த மாதிரி தரக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். அதை நம்ம ப்ளே பண்ணி அதாவது விளையாண்டு பார்க்கும்போது பார்த்துக்கலாம். ஓகே, அதுக்கப்புறம் நம்ம சங்ஜுனுவோட விஷயத்துக்கு வருவோம். சங்ஜுனு இங்கே இருக்கார். இருங்க காட்டுறேன். சங்ஜுனு. ஓகே, ஏற்கனவே எல்லாருமே எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே 115 லெவல் மேக்ஸுக்கு போயிருப்பீங்க. அதுக்கப்புறம் இப்போதைக்கு லெவல் மறுபடியும் எக்ஸ்பென்ஷன் பண்ணி நீட்டிக்கிறாங்க. அதாவது இப்போதைக்கு லெவல் 115 இருந்து லெவல் 120 வரைக்கும் நாம் லெவலப் பண்ணலாம் சங்ஜுனை யூஸ் பண்ணி வரப்போகிற அப்டேட்டில். அதுவும் இல்லாமல் நாம் ஒவ்வொரு காட்டுறேன். ஜாப் சேஞ்சிங் பண்ணும்போது நமக்கு ஒவ்வொரு காஸ்டியூம் கிடைக்கும். அதே மாதிரியே இப்போதைக்கு வரப்போகிற லெவலப்பில் இந்த காஸ்டியூமில் ஜாப் சேஞ்சிங்கில் நமக்கு ஒரு காஸ்டியூம் தர போகிறாங்க. அதுவும் நல்லாயிருக்கு. ஆனால் ஒரு டிஷர்ட் மாதிரி தான் இருக்குது இந்த காஸ்டியூம். இதையும் நான் உங்கள்கிட்ட ஃபோட்டோவில் காட்டிடுறேன். நீங்கள் தளத்துலேயே பார்த்துக்கோங்க. ஏற்கனவே பார்த்துருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், இதோட நாம் அப்டேட்ஸை பற்றி பார்த்துட்டோம். சங்கில் அவனோட காஸ்டியூமை பற்றி பார்த்துட்டோம். அப்டேட்ஸ் எனக்கு தெரிஞ்ச அப்டேட்ஸ்லாம் பார்த்துட்டோம். இன்னும் பாக்கி இருக்கிறது ரோடு மேப்பும் சங்கிலாவன் தான். இப்போ சங்கிலாவனோட விஷயத்துக்கு வருவோம். ஓகே,
இப்போதைக்கு வந்து சங்கிலாவனோட கேம் பிளே வீடியோவை வந்து நம்மக்கிட்ட வந்து காட்டியிருக்காங்க. ஒரு கட்ட சீனில் வந்து இவர் வந்து நல்லா வந்து ஃபைட் பண்ணிட்டு வந்து இருக்கும்போது ஒரு பேய் வந்து எப்படி வந்து வரும், ஒரு கோஸ்ட்டு அது மாதிரி வந்து வராப்புல மனுஷன். அதுவும் இல்லாமல் வந்து இவரோட அட்டாக் வந்து குறை சொல்லவே முடியாது. இவர் வந்து ஒரு சங்ஜினியை வந்து தூக்கி சாப்பிட்ற அளவுக்கு வந்து ஒரு அட்டாக் தான், ஒரு தரமான அண்டர் தான். எப்படியா இருந்தாலும் வந்து மேக்ஸிமம் ஒரு டார்க் டிபிஎஸ் அண்டர்னு தான் வந்து சொல்லி ஆகணும். ஏன்னா வந்து அந்தளவுக்கு வந்து அதாவது ஓல்டு பண்ணி வந்து அடிக்கிற அளவுக்கான ஒரு பவரு, அதுக்கப்புறம் வந்து கோஸ்ட் மாதிரி வந்து இது வந்து ஒரு அல்டிமேட் ஸ்கில்லானே வந்து வரவே தெரில, இல்லை வந்து இது ஒரு நார்மல் ஸ்கில்லானு வந்து தெரில. அந்தளவுக்கு வந்து இது வந்து சூப்பராகவே வந்திருக்கு. இவரோட கேம் பிளே வந்து வேறு லெவலாக வந்திருக்கு, புகழ்ந்து கொண்டே வந்திருக்கலாம். அந்தளவுக்கு வந்து ஒரு தரமான ஆண்டர் தான். அப்படியே வந்து பீஸாக வந்து அப்படியே எல்லா எனிமீஸுமே வந்து வெட்டி எரிஞ்சிட்டு வந்து போயிட்டே இருக்காப்புல. ஒவ்வொரு அட்டாக்ஸுமே வந்து நம்ம சங்ஜுனு தான், அச்சஸில் வந்து நம்மளோட சங்ஜுனு மாதிரி தான். ஆனால் வந்து எனக்கு வந்து ரொம்ப பிடிச்ச ஆண்டரில் வந்து இந்த சங்கிலாவனை வந்து நான் வந்து ஏற்கனவே வந்து சொல்லியிருக்கேன். ஒரு கூலாக வந்து இப்போதைக்கு வந்து மனுஷன் வந்து எனிமீஸ் வந்து போட்டு வந்து நொறுக்கிட்டு வந்து இருக்காவில் போதும், அவரை பற்றி வந்து புகழ்ந்தது போதும். நான் வந்து லைவ் வீடியோவில் வந்து அவரை வச்சு வந்து ப்ளே பண்ணி வந்து பார்க்கும்போது நான் வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன். ஏன்னா வந்து இப்போதைக்கு வந்து மோஸ்ட்டாக வந்து வெயிட் பண்ணிட்டு வந்து இருக்கிற ஆண்டர் இவர் தான், சங்கிலாவன் தான். டார்க் டிபிஎஸ் ஏற்கனவே வந்து சொல்லியாச்சு. இவரோட கேம் பிளேயை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன், மறக்காம வந்து பார்த்துக்கோங்க. அந்தளவுக்கு வந்து தரமாக வந்து இருக்குது. இவர் வந்து பீஸாக வந்து எனிமீஸ் வந்து நொறுக்கி வந்து போயிட்டே வந்து இருக்காப்புல. ஓகே, சங்கிலாவனை பற்றி வந்து பேசியாச்சு. ரொம்ப வந்து உணர்ச்சி வசமாக வந்து நிறைய விஷயங்களை வந்து பேசியிருப்போம். ஓகே, அதுக்கப்புறம் வந்து இடன் பாஸையும் பற்றி வந்து பேசியாச்சு. இதுக்கு முன்னாடி வந்து வெப்பன்ஸை பற்றி வந்து பேசிட்டோம். இப்போ மெயினாக வந்து ரோடு மேப்புக்கு வந்து போயிடலாம். அதாவது ரோடு மேப் வந்து இப்போதைக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபரில் வந்து ஆரம்பித்து அடுத்த வருஷம் பிப்ரவரி மந்த் வரைக்குமே வந்து ரிலீஸ் வந்து பண்ணியிருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் வந்து ரிலீஸ் வந்து ஆக வந்து போகுதுன்னு அதை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து இப்போ வந்து காட்டுறேன், பாருங்கோ. அதில் வந்து இப்போதைக்கு வந்து அக்டோபரில் வந்து என்ன வந்து வர வந்து போகுதுன்னா, இந்த ஓவர்சீஸ் பார்பிடன் லைப்ரரி, அதாவது ஏற்கனவே வந்து சொன்னபடி ஒரு லைப்ரரி மாதிரியான ஒரு சைடு மிஷின் கூட வந்து வச்சுக்கலாம். அந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து ப்ளே பண்ணுற ஒரு அப்டேட் வந்து இந்த வீடியோவில் வந்து வர வந்து போகுது. வீடியோவில் வந்து இல்லை, இந்த மந்த் அப்டேட்டில் வந்து வர வந்து போகுது. அதுக்கப்புறம் வந்து ஒர்க் ஷாப் ஆஃப் பிரில்லைட் பால்டயர், அதாவது வால்டயர்னு நான் வந்து பேர் சொல்லியிருந்தேன். இவரோட பேர் வந்து பால்டயர், த கமாண்டர் ஆஃப் அரங்கன்ஸ். இவர் தான் வந்து இப்போதைக்கு வந்து பாஸ் இல்லைனா இடன் ஸ்டோரியில் வந்து வர வந்து போகிறாப்புல. அண்ட் அதுக்கப்புறம் வந்து நியூ பாஸாக வந்து இன்ஸ்டன்ஸ் டங்கனில் வந்து சில மான்ஸ்டர்ஸ் வந்து வர வந்து போகிறாங்க. நியூ பாஸ் மான்ஸ்டர்ஸ் வந்து வர வந்து போகிறாங்க. அதுக்கப்புறம் வந்து நாலாவதாக வந்து என்ன வந்து இருக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா, அல்டிமேட் ரூன் ஸ்கில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் எலிமெண்ட்ஸ் வேரியேஷன்ஸ். அதாவது ரூன் ஸ்கில்ஸ் வந்து இப்போதைக்கு வந்து அல்டிமேட்டாக வந்து நமக்கு வந்து நிறையா இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்து பண்ண வந்து போகிறாங்க. ரூன் ஸ்கில்ஸ் தான் வந்து போட்டிருக்காங்க. பட் வந்து அப்டேட் வந்து வரும்போது நம்ம வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். ஓகே, இதோட வந்து 10 அப்டேட் வந்து முடிஞ்சிச்சு. அக்டோபர் மந்தோட அப்டேட் வந்து முடிஞ்சிச்சு. நவம்பரில் வந்து என்ன வந்து வர வந்து போகுதுன்னா, ரோடு மேப்பில் 1.5 இயர் ஆனிவர்சரி வந்து ஆனதுனால, அதாவது 1.5 வருஷம் ஆனிவர்சரி வந்து ஆனதுனால அந்த கேம் வந்து ரிலீஸ் வந்து ஆகி, இதில் வந்து ஒரு நியூ ஸ்டோரியாக ராக்கு பாசா த மோனோரக் ஆஃப் ஸ்டீல், இந்த ராக்கு பாசான்னு வந்து சொல்கிறவரோட மெயின் பேர் வந்து என்னென்னா தர்னாக்கு. இவரும் வந்து ஒரு மோனாருக்கு தான். ஏன்னா வந்து இவரை வந்து பெரு வந்து ஒரே அட்டாக்ல வந்து போட்டு தெரியும். ஸ்பாய்லர், சாரி. இந்த மோனார்க்குன்னு வந்து சொல்லப்படுற ராக்கு பாசா வந்து நெக்ஸ்ட் மந்த்து, அதாவது நவம்பர் மாதம் வந்து ரிலீஸ் வந்து ஆக வந்து போகிறாப்புல. நான் வந்து மாற்றி சொல்லிட்டேன். நவம்பர் மாதம் வந்து இவர் வந்து ரிலீஸ் வந்து ஆக வந்து போகிறாப்புல. அதுக்கப்புறம் வந்து ஒரு புது ஷேடோவாக வந்து நவம்பர் மாதம் இகாஸ்ன்னு வந்து சொல்லப்படுற ஒரு ஷேடோ வந்து ரிலீஸ் வந்து ஆக வந்து போகிறான். அண்ட் வந்து ஃபைனலாக வந்து லாரான்னு வந்து சொல்லிட்டு ஒரு ஆண்டர் வந்து ரிலீஸ் வந்து ஆக வந்து போகிறாங்க. இந்த லாரா கேரக்டர் வந்து தாமஸ் ஆண்ட்ரே கூட வந்து இருக்கிற ஒரு முக்கியமான கேரக்டர். நம்ம தாமஸ் ஆண்ட்ரோட ஃப்ரெண்டோட பொண்ணு தான் வந்து இந்த லாரா. இவங்க வந்து ஒரு ஆண்டர் வந்து ரிலீஸ் வந்து ஆக வந்து போகிறாங்க நவம்பர் மந்த் அன்னைக்கு. அதுக்கப்புறம் வந்து டிசம்பரில் வந்து என்ன வந்து வர வந்து போகுதுன்னா, சீசனல் ஈவெண்ட்ஸ் வந்து நடக்க வந்து போகுது. அதில் வந்து கமிஸோட கூவா ப்ரைடு, அதுக்கப்புறம் வந்து ஸ்பெஷல் ஸ்டோரியை வந்து வர வந்து போகுது. அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டோபர் ரீட்னு வந்து சொல்லப்படுற ஒரு ஃப்ரேக்மெண்ட்டோட பவர்ஸ் வந்து வாங்கின ஒரு ஆண்டர் வந்து ரிலீஸ் வந்து ஆக வந்து போகிறாப்புல. அதுவும் வந்து டிசம்பரில் தான் வந்து ரொம்ப வந்து ஒரு ஸ்பெஷலான மந்த்தாக வந்து அது வந்து இருக்க வந்து போகுது. கமிஸ் ரைடு, அதுக்கப்புறம் வந்து கமிஸோட ஸ்டோரி அண்ட் வந்து கிறிஸ்டோபர் ரீட் அந்த ஆண்டர் வந்து ரிலீஸ் வந்து ஆக வந்து போகிறாப்புல. இதோட வந்து இந்த வருஷத்தோட வந்து ஃபுல்லு தான், அதாவது இந்த வருஷத்தோட ஃபுல் அப்டேட் வந்து முடிஞ்சிச்சு. அதுக்கப்புறம் வந்து 26/1 அந்த அப்டேட்டில் வந்து, அதாவது 2026 அப்போ ஜனவரி மாதம் வந்து அப்டேட்டில் வந்து என்ன வந்து வர வந்து போகுதுன்னா, நியூ இயர் ஈவெண்ட்ஸில் இஃப் அன்கனவுன்னு வந்து போட்டிருக்காங்க. மேக்ஸிமம் அது வந்து ஒரு அண்டர் தான் வந்து ரிலீஸ் வந்து ஆக வந்து போகிறாப்புல, இல்லை வந்து பாஸான வந்து தெரியல. ஆனால் வந்து அந்த அண்டரோட லுக்கை வந்து பார்க்கும்போது
ஆஸ்போன் மாதிரி வந்து இருக்குது. ஆஸ்போன் வந்து யாருன்னு வந்து உங்களுக்கு வந்து தெரியும். சோலோ லிங்க் வந்து பார்த்துருப்பீங்கன்னா அதை பார்த்துருந்தா வந்து தெரியும். அப்படி இல்லைன்னா வந்து இந்த அன்டர் வந்து ஒரு சங்ஜினோவாக வந்து இருக்கணும், இல்லை வந்து இக்ரீஸாக வந்து இருக்கிறதுக்கு முழு வாய்ப்புகள் வந்து இருக்குது. ஏன்னா வந்து இக்ரீஸோட முகத்தை வந்து காட்ட போகிறன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. பட் வந்து லீக்ஸ் படி வந்து என்ன வந்து நடக்க வந்து போகுதுன்னு நம்ம வந்து அந்த அப்டேட் வந்து வரும்போது வந்து பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மேக்ஸிமம் வந்து இக்ரீஸாக வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா வந்து சங்ஜினோ இல்லை வந்து ஆஸ்போன் இல்லை வந்து ஒரு புது அன்ட்ரா கூட வந்து இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து ஜனவரி மந்த்ஸில் வந்து நியூ பாஸஸ் அட்டு இன்ஸ்டன்ட் டங்கன், அதுக்கப்புறம் இந்த இன்கோர் மெஷினில் வந்து நியூ பாஸ் மான்ஸ்டர்ஸ் வந்து வர வந்து போகிறாங்க. ஒருத்தர் வந்து முதல்ல மாதிரி வந்து இருக்காப்புல, இன்னொருத்தர் வந்து கம்பீரமாக வந்து நிற்கிறாப்புல. ஒருவேளை இந்த ஆட்டு தாலியை தான் வந்து மாறி வந்து வரான்னு வந்து தெரில, அப்படி தான் வந்து இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பிப்ரவரி அப்டேட்டில் வந்து என்ன வந்து வர வந்து போகுதுன்னா ஒரு புது ஸ்டோரி காட்டுறேன் இருங்கோ. இந்த ஃபோட்டோவை வந்து நான் வந்து உங்கள்கிட்ட வந்து காட்டுறேன், ரோடு மேப்பை. அதுக்கப்புறம் வந்து அந்த ஸ்டோரியில் வந்து நியூ ஸ்டோரி ரீகேப்சர் த சிட்டி அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு பாஸ் மான்ஸ்டரும் ஒரு ஓர்க்கான ஒரு பாஸ் மான்ஸ்டரும் ஒரு ஸ்டோரியும் வந்து வர வந்து போகுது. அது வந்து பிப்ரவரி மந்த்து 2026. அதுக்கப்புறம் வந்து அந்த பிப்ரவரி மந்தோட அந்த அப்டேட்லேயே வந்து ஒரு வில்லை வந்து வர வந்து போகிறான். அதாவது ஒரு பாஸ் வந்து வர வந்து போகிறாப்புல. அவர் வந்து யாருன்னா ஒர்க் ஷாப் ஆஃப் பிரில்லியன் லைட்டு ராக்கு பாசா. அதாவது ஒர்க் ஷாப் ஆஃப் பிரில்லியன் லைட்டு ராக்கு பாசா இந்த மோனார்க் ஆஃப் ஸ்டீலு. இவர் வந்து இப்போதைக்கு வந்து இந்த ஸ்டோரிலேயே வந்து வர வந்து போகிறாப்புல. அண்டு வந்து அதுக்கப்புறம் ஒர்க் ஷாப் ஆஃப் பிரில்லியன் லைட்லேயே வந்து வரக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாகவே வந்துருக்கு. கன்ஃபார்மான ஒரு விஷயந்தான். ஏற்கனவே வந்து மோனார்க்கோட பவர்ஸை நம்ம வந்து யூஸ் பண்ண வந்து முடியும். அந்த வரிசையில் இந்த ராக்கு பாஸாவும் வரக்கு வந்து வாய்ப்புகள் வந்து இருக்குது. த மோனார்க் ஆஃப் ஒயிட் ஃப்ளேம்ஸ், அதுக்கப்புறம் வந்து இந்த மோனார்க் ஆஃப் டிரான்ஸ்பிகரேஷன் வரிசையில் இப்போதைக்கு வந்து இந்த இவர் தான் வந்து வர வந்து போகிறாப்புல. அதான் வந்து கம்மிங் சூன் வந்து போட்டிருக்காங்க. இந்த மோனார்க் ஆஃப் ஸ்டீல் ராக்கு பாசா, பேர் பாருங்கள் ராக்கு பாசா. ஆனால் வந்து இந்த மோனார்க்கோட ஒரிஜினல் பேர் வந்து தர்னாக் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட ரோடு மேப் அதுக்கப்புறம் வந்து சங்கீல் அவனோட கேம் பிளேயை பற்றி பார்ட் 2 இந்த கொரியன் லைவ் ஸ்ட்ரீம் அப்டேட்டில் வந்து, அதாவது கொரியன் லைவ் ஸ்ட்ரீம் அப்டேட்டில் வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஃபுல் அண்ட் ஃபுல்லாகவே தெளிவாக நம்ம வந்து பார்த்துட்டோம். இந்த வீடியோவில் நான் வந்து ஏதாச்சும் வந்து சில பல விஷயங்களை வந்து மிஸ் வந்து பண்ணியிருந்தேன், மறக்காமல் வந்து கமெண்ட் வந்து பண்ணுங்கள். அதை நம்ம வந்து பார்த்து வந்து தெரிஞ்சுக்கலாம். அதுவும் இல்லாமல் வந்து தொடர்ந்து லெவலப் வந்து பண்ணிகிட்டே வந்துருந்தேன். அதுக்கப்புறம் ட்ராப் வந்து பண்ணுறதுக்கு வந்து டோக்கன்ஸ் வந்து சேமித்து வைங்க. நானே வந்து கடைசி நேரத்தில் வந்து தத்தளிக்க வந்து போகிறேன்னு வந்து நினைக்கிறேன். பார்ப்போம். அன்ட்ரை வந்து ரிலீஸ் ஆனோடனே நம்மளோட சங்கில் அவனை வந்து டக்குன்னு வந்து வந்தோடனே வந்து நம்ம வந்து அப்டேட் வந்து போட்டு அவரை வந்து ட்ராப் வந்து பண்ணணும். ஓகே, சங்கில் அவனை வந்து ரிலீஸ் ஆகிறதுக்கு தான் நான் வந்து வெயிட் பண்ணிட்டு வந்திருக்கேன். இன்னும் வந்து 2 நாள் தான் வந்து இருக்குது. அதங்காட்டி நம்ம வந்து சங்கில் அவனை வந்து அன்லாக் வந்து பண்ணிவிட்டு லைவ் வீடியோவில் வந்து மீட் வந்து பண்ணுவோம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்ஸ் ஆல்வேஸ் எம்ஜே நிமித்தனன். அடுத்த ஒரு பர்சனான வீடியோவில் வந்து நான் வந்து உங்களை வந்து மீட் பண்ணுறேன். ஓகே, பாய், வரட்டா.